அரக்கனை ஊதித் தள்ளிய ஈரான். அரண்டு போன டொனால்டு ட்ரம்ப். மலையை விடைத்த ஓர் குண்டூசி. அமெரிக்கா ஈரான் போரில் ட்ரம்புக்கு தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த 415 கோடி ரூபாய் மதிப்புள்ள MQ-9 ரீப்பர் ட்ரோனை வெறும் 1.25 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட ஏவுகணையை வைத்து ஈரான் வீழ்த்தியிருக்கிறது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ட்ரோன் தான் இந்த MQ-9 ரீப்பர். ட்ரோன் என்றால் வானத்தில் பறக்கும் கேமரா இருக்கும், இதுதான் நமக்கு தெரிந்தது. ஆனால் இந்த MQ-9 ரீப்பர் பல வித்தைகளை கைவசம் வைத்திருக்கிறது. என்னதான் இவ்வளவு உயரத்தில் ட்ரோன் பறந்தாலும் இதில் பொருத்தப்பட்டிருக்கும் அகச்சிவப்பு கேமராக்கள், லேசர் டிசைனேட்டர்கள், அதிநவீன சென்சார்கள் தரையில் இருக்கும் மனிதர்களை துல்லியமாக படம் பிடிக்கும். உலகில் எந்த மூலையில் இந்த ட்ரோன்கள் பறந்து கொண்டிருந்தாலும் அதை அமெரிக்காவிலிருந்து வீடியோ கேம் விளையாடுவது மாதிரி எளிதாக கட்டுப்படுத்த முடியும். இப்படியான தடாலடி MQ-9 ரீப்பர் ட்ரோன் ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள குஜஸ்தான் பகுதியில் நேற்று பறந்து கொண்டிருந்தது. ஈரான் இதை பார்த்து சும்மா விடுமா? ஒரு சிறிய ஏவுகணையை தட்டிவிட்டது. ஏவுகணை நேராக சென்று ட்ரோன் மீது மோதி ஒரே நொடியில் அதை உருதெரியாமல் அழித்துவிட்டது. தரையில் விழுந்த MQ-9 ரீப்பரின் பாகங்களை மீட்டெடுத்த ஈரான் படைகள் ஆதாரத்தோடு வீடியோவை வெளியிட்டு அமெரிக்காவை வெறுப்பேற்றி வருகிறது. என்னையா நீதான் நாட்டாம கணக்கா பேசின, இப்போது அவ்வளவு பெரிய காஸ்ட்லி ட்ரோனை சாதாரண சின்ன ஏவுகணை கிட்ட பலி கொடுத்துட்டு வந்திருக்க என நெட்டிசன்கள் ட்ரம்பை கலாய்க்க தொடங்கி இருக்கின்றனர்.